والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் வாழ்ந்த காலத்தில் பள்ளிவாயல்களில், மக்கா பள்ளிவாயலிலும் மதீனா பள்ளிவாயலிலும் தங்களுடைய சஹாபாக்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்து கொண்டிருப்பார்கள். பெருமானாரை சூழ சஹாபாக்கள் அமர்ந்திருப்பார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே மதீனா பள்ளிவாயலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்த போது நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே நான் கூற விரும்புகிறேன். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி 7094 இலக்கம், முஸ்னதுல் இமாம் அஹ்மத் என்ற கிரந்தம் 5970 இலக்கம், சுனனு திர்மிதி 4124 இலக்கம் ஆகிய இந்த இலக்கங்களை கொண்டதாக இந்த ஹதீஸ் மேலே நான் சொன்ன கிதாபுகளில் வந்திருக்கின்றன. حدثنا علي بن عبد الله قال حدثنا أزهر بن الصاد عن ابن عون النافع عن ابن عمر قال ذكر النبي صلى الله عليه وسلم اللهم بارك لنا في شامنا اللهم بارك لنا في يمننا قالوا يا رسول الله وفي نجدنا قال اللهم بارك لنا في شامنا اللهم بارك لنا في يمننا قالوا يا رسول الله وفي نجدنا وأظنه قال في الثالثة هناك الزلازل والفتن وبها يطلع قرن الشيطان صدق ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கூடியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருந்த பெருமானார் சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா. ஷாம் என்றால் சிரியா. இறைவா, எங்களுடைய சிரியாவில் பரக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா, எங்களுடைய யமன் தேசத்திலும் பரக்கத்து செய்வாயாக என்று 2 ஊர்களையும் குறிப்பிட்டு துஆ செய்தார்கள். ஒன்று ஷாம் சிரியா, மற்றது யமன். இந்த 2 நாடுகளையும் குறிப்பிட்டு அல்லாஹும்ம பாரிக் லனா, எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே யமன் நாட்டவர்களும் இருந்தார்கள்.
சிரியா நாட்டவர்களும் இருந்தார்கள், ஈராக் நாட்டவர்களும் இருந்தார்கள், மிஸ்ர் நாட்டவர்களும் இருந்தார்கள். இப்படி பல நாட்டவர்கள் அங்கே சூழ்ந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாடுகளையும் குறிப்பிடாமல் ஷாம், சிரியா நாட்டையும் யமன் நாட்டையும் மட்டும் குறிப்பிட்டு இந்த நாடுகளுக்கு பரக்கத்து செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அப்போது அங்கே இருந்த சவுதி அரேபியாவைச் சேர்ந்த நஜித் என்ற பகுதியைச் சேர்ந்த ஒரு சிலரும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒபி நஜிதினா, எங்களுடைய நஜிதுக்கும் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கதையை செவி சாய்க்கவில்லை. அவர்களுடைய பேச்சுக்கு செவி சாய்க்காமல் மீண்டும் சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ யமனினா, எங்களுடைய ஷாம் நாட்டுக்கும் எங்களுடைய யமன் நாட்டுக்கும் பரக்கத்து செய்வாயாக என்று கேட்கின்றார்கள். மீண்டும் அந்த சவுதி அரேபியாவை சேர்ந்த நஜித் என்ற பிரதேசத்தில் உள்ளவர்கள் உட்கார்ந்திருந்து சொன்னார்கள், வஃபீ நஜிதினா, எங்களுடைய நஜித் நாட்டுக்கும் துஆ செய்யுங்கள், பரக்கத்து செய்யுங்கள் என்று கேளுங்கள் என்றார்கள். இரண்டாவது முறையாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேச்சுக்கு செவி சாய்க்காமல் மீண்டும் சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ யமனினா, எங்களுடைய ஷாம் நாட்டுக்கும் எங்களுடைய யமன் நாட்டுக்கும் பரக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள். மூன்றாவது முறையாக அந்த நஜிதை சேர்ந்தவர்கள் அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், வஃபீ நஜிதினா, எங்களுடைய நஜிதுக்கும் பரக்கத்து செய்யுமாறு கேளுங்கள் என்றார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? هناك الزلازل والفتن وبها قد يتدعو قرن الشيطان. அந்த நஜித் என்ற ஊரில் தான் குழப்பங்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், அங்கேதான் ஷைத்தானுடைய கொம்பு வழியாகும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, நாங்கள் நன்றாக சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். ஹதீஸை கேட்டுவிட்டு போறது மட்டுமல்ல, இந்த ஹதீஸ் தருகின்ற உண்மையான தத்துவத்தை, விளக்கத்தை நாங்கள் சற்று சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். பல நாட்டவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக சிரியாவுக்கும் யமனுக்கும் ரசூலுல்லாஹ் துஆ செய்கின்றார்கள். அவங்க என்ன செய்திருக்கலாம்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா வ ஃபீ மிஸ்ரினா வ ஃபீ இராக்கினா என்று கேட்டிருக்கலாம். கேட்கல. இந்த இரண்டு நாடுகளை மட்டுமே குறிப்பிட்டு துஆ செய்தார்கள். அப்ப அங்கு இருந்தவர்களுக்கு, நஜித் என்ற பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கு, நஜித் என்றால் மதீனாவில் இருந்து கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர், ரியாதுக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு ஊர் நஜித். அந்த ஊர் அவர்கள் அங்கே இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் இந்த இரண்டு நாட்டுக்கும் தானே துஆ செய்கிறார்கள், நம்ம ஊரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வஃபீ நஜிதினா என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் செவி சாய்க்கவில்லை. திரும்பியும் ரசூலுல்லாஹ் சொன்னவாறே சொன்னார்கள். இரண்டாவது முறையாகவும் அவர்கள் சொன்னார்கள். அப்போதும் செவி சாய்க்கவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது முறையிலேதான் சொன்னார்கள். அங்கேதான், எங்கே? நஜித் என்ற அந்த பிரதேசத்தில் தான் குழப்பங்கள் ஏற்படும், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும். அது மட்டுமல்ல, ஷைத்தானுடைய கொம்பொன்று தோன்றும், ஷைத்தானுடைய கொம்பு ஒன்று தோன்றும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன ஷைத்தானுடைய கொம்பு?
இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்லி எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களா போய்விட்டது. இவ்வளவு காலத்திற்கும் அந்த நஜிதிலே தோன்றிய ஷைத்தானுடைய கொம்பு என்ன? ஏதாவது வரலாற்றிலே கூறப்பட்டிருக்கிறதா? ஷைத்தானுடைய கொம்பு நஜிதிலே தோன்றி இருக்கிறது, எல்லாரும் வந்து பாருங்கள் என்று ஒரு கொம்பு தோன்றியதாக சரித்திரம் இருக்கிறதா? கிடையவே கிடையாது. அப்படியானால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானுடைய கொம்பு என்று எதை குறிப்பிட்டார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஹதீஸ். இதே கருத்தில் உள்ள ஹதீஸ் சஹீஹுல் புகாரி 3434, சஹீஹுல் புகாரி 3209, சஹீஹுல் புகாரி 4282 இந்த இடங்களிலும் வருகிறது. இன்னும் சஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தம் 6534 இலக்கத்தில் வருகிறது. இன்னும் முவத்தா மாலிக் இமாம் அவர்களுடைய முவத்தா என்ற கிரந்தத்தில் 1804 இலக்கத்திலே வருகிறது. அது மட்டுமல்ல, இதே ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் 7241, 7242, 7243 வருகிறது. என்ன வருகிறது? ஹத்தஸனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா عن مالك عن عبد الله بن دينار عن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما قال رأيت رسول الله صلى الله عليه وسلم يشير إلى المشرق فقال ها إن الفتنة ها هنا إن الفتنة ها هنا من حيث يطلع قرن الشيطان என்று சொன்னார். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேரில் கண்டு நேரில் கேட்டு இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? யுஷீரு இலல் மஷ்ரிக், மதீனாவில் நின்று கொண்டு கிழக்கு பக்கம் கையை காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஜித் என்ற ஊர் கிழக்கு பக்கம்தான் இருக்கிறது. மதீனாவில் நின்றால் கிழக்கு பக்கம்தான் அந்த நஜித் என்ற பிரதேசம் இருக்கிறது. அந்த பக்கம் கையை காட்டி சொன்னார்கள், இன்னல் ஃபித்னத ஹாஹுனா, இங்குதான் குழப்பம் ஏற்படும். இன்னல் ஃபித்னத ஹாஹுனா, இங்குதான் குழப்பம் ஏற்படும். மின் ஹைஸு யத்லுஉ கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு அங்கேதான் முளைக்கும், தோன்றும் என்று சொன்னார்கள். இதே கருத்துள்ள ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் 7244, முஸ்னதுல் இமாம் அஹ்மத் என்ற நூல் 4746 வருகிறது. ஹத்தஸனா அபூ பக்ர் இப்னு அபீ ஷைபா قال حدثنا وكيع عن إكرمة بن عمار عن سالم عن ابن عمر قال خرج رسول الله صلى الله عليه وسلم من بيت عائشة فقال رأس الكفر منها هنا من حيث يطلع قرن الشيطان يعني المشرق. رسول الله صلى الله عليه وسلم ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். மதீனாவில் ஆயிஷா சித்தியக்கா உடைய வீட்டிலிருந்து வெளியே வரும்போது சொன்னார்கள், ரவுசுல் குஃப்ரி, குஃப்ருடைய தலை, மின்ஹாஹுனா, இந்த கிழக்கு பக்கத்தில் இருந்துதான் தோன்றும் என்றார்கள். மீண்டும் சொன்னார்கள், ரவுசுல் குஃப்ரி மின்ஹாஹுனா, இந்த கிழக்கு பக்கம் இருந்துதான் இந்த இது தோன்றும், குஃப்ரு தோன்றும் என்று சொன்னார்கள். மின் ஹைஸு யத்லு கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பும் அங்கேதான் முளைக்கும் என்று சொன்னார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீதுகள் மூலம் சொன்ன கருத்து. இன்னும் ஒன்றை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சஹீஹுல் புகாரி 3611 இலக்கம், சுனன் அபூ தாவூத் 4767 இலக்கம்,
நெடிய ஹதீஸ் அதை நான் சொல்கின்றேன். حدثنا محمد بن كثير قال أخبرنا سفيان عن الأعمش عن خيثمة عن سويد بن غفلة قال قال علي رضي الله تعالى عنه إذا حدثتكم عن رسول الله صلى الله عليه وسلم فلأن أخر من السماء أحب إلي من أن أكذب عليه وإذا جئتكم فيما بيني وبينكم فإن الحرب خدعة. سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول يأتي في آخر الزمان قوم. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? நீண்ட ஹதீஸில் தேவையான பாயிண்டை மட்டும் நான் சொல்கிறேன். يأتي في آخر الزمان قوم. கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள். நல்ல விளங்கி கொள்ளணும். நீங்க நேரத்தில் முதல்ல நான் சொன்ன ஹதீதுகளையும் நல்ல விளங்கி கொள்ளணும். நஜித் பிரதேசத்தில்தான் சைத்தானுடைய கொம்பு உதயமாகும் என்று சொல்லியிருக்காங்க. அங்கேதான் குழப்பங்கள் வரும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீதிலே என்ன சொல்கிறார்கள்? பின்னொரு காலத்தில் ஒரு கூட்டம் வரும். ஒரு ஆள் வரும் என்று சொல்லல. கௌமுன், கௌமுன் என்றால் ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் வரும். வயது சின்ன வயதாയിരിக்கும் அவங்களுக்கு. 25, 30, 35, 40 வயதுடையவர்களாக இருப்பார்கள். 50 வயதை தாண்டின கிழவர்களாக இருக்க மாட்டார்கள். அதான் கருத்து. குதசாவுல் அஸ்னான் என்றால் சின்ன வயசு. சின்ன வயசு என்றால் 2 வயசு 3 வயசு என்ற கருத்தம் கத்தல்ல. ஒரு 20 வயசுக்கு மேற்பட்டு ஒரு 50 வயசுக்கு உட்பட்டாக்களா இருப்பாங்கிறதான் கருத்து. கிழவன் 50 வயசுக்கு மேலே கிழவனா போய்த்திடுவான். அப்படி சொல்லல சொல்லுவா. குதசாவுல் அஸ்னான் சிறிய வயதுடையவர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் தலை புத்தி குறைஞ்சாக்களாகவும் இருப்பாங்க. சின்ன வயதுடையவர்களாகவும் இருப்பாங்க, வயது குறைந்தவர்களாக இருப்பாங்க, புத்தியும் கொஞ்சம் குறைந்தவர்களாக இருப்பார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மின் கைரி கவுலில் பரியா يقولون من خير قول البرية. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை மக்கள் மத்தியிலே அள்ளி கொட்டுவார்கள், பேசுவார்கள், அதில் சொல்வார்கள். ஆனா யம்ருகூன மினல் இஸ்லாம், இஸ்லாத்தை விட்டும் அவர்கள் வெளியே போவார்கள். கமா யம்ருகு ஸஹ்மு மினர் ரமிய்யா, வில்லிலிருந்து அடிச்சா அம்பு எவ்வாறு வேகமாக பாய்ந்து செல்கின்றதோ அதே போல இஸ்லாத்தை விட்டும் அவர்கள் வெளியே பாய்ந்து செல்வார்கள், புகழளவிலே பாய்ந்து செல்வார்கள். லா யுஜாவிசு ஈமானுஹும் ஹனாஜிரஹும், அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய தொண்டக்குழியை தாண்டாது. இதுக்குள்ளாம் இருக்கும். தொண்டக்குழியில வெளியில இருக்காம வாயில மட்டும்தான் ஈமான் இருக்கும். அதான் உள்ளே இருக்காது, வாயிலே மட்டும் ஈமான் இருக்கும். நீங்க அவங்களை எங்க கண்டாலும் கொன்று விடுங்கள், அவர்களை கொலை செய்து விடுங்கள். அவங்கள கொலை செய்யறது நன்மைக்கு. நிமன் காத்தலகும் யௌமல் கியாமா, கியாம நாளையில அவர்களை கொன்றவருக்கு நன்மை இருக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸ்கள்ல இருந்து நாங்க என்ன விளங்குறோம்? இன்னும் ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 7ஆம் இலக்கத்திலே வருகிறது. ஹதீஸ் மட்டும் சொல்றேன். قال رسول الله صلى الله عليه وسلم يكون في آخر الزمان, கடைசி காலத்திலே தஜ்ஜாலூன, பல தஜ்ஜால்கள் வருவார்கள். கல்லாபூன, பல பொய்யர்கள் வருவார்கள். தூக்கும் அவங்க உங்களிடத்துல கொண்டு வருவார்கள். மினல் அஹாதீஸி பிமாலம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும், நீங்களும் கேட்டிராத, உங்களுடைய உம்மா வாப்பா அவங்களுடைய உம்மா வாப்பாவும் கேட்டிராத செய்திகளை எல்லாம் வந்து சொல்வார்கள்.
நான் அவர்களையும் எச்சரிக்கிறேன், உங்களையும் எச்சரிக்கிறேன். உனக்கும் அவர்கள் உங்களை வழிகெடுத்து விடக்கூடாது. அவர்கள் உங்களை ஃபித்னாவில் குழப்பத்தில் ஆக்கிவிடவும் கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆறுந்தாள் சவுதி அரேபியாவிலே நஜித் என்ற பிரதேசத்திலே கொம்பு ஷைத்தானுடைய கொம்பு முளைக்கும் என்று சொன்னார்களே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் யார் தெரியுமா? வஹாபிசத்தின் தந்தை இப்னு அப்துல் வஹாப். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் தான் அவருடைய பேரு. நாம ஏன் முகம்மது என்று சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேர் அவருக்கு சொல்ல இயலாது. இப்னு அப்துல் வஹாப், அப்துல் வஹாபுடைய மகன். அவர்தான் சவுதி அரேபியாவிலே நஜித் என்ற பிரதேசத்திலிருந்து வஹாபிச கொள்கையை ஸ்தாபித்த ஆள் இவர்தான். இவரைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்லி 1500 வருஷமா போச்சு. இந்த 1500 வருடங்கள்ல இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுத்த பெரியார்கள் அந்த கொம்பன்று குறிப்பிடப்பட்டிருப்பது இப்னு அப்துல் வஹாப் தான் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ என்னவோ, மக்கா முஃப்தியாக இருந்தார் ஒரு பெரியார் அந்த காலத்திலே. அவருடைய பெயர் அஹ்மத் ஜெய்னி தஹ்லான். அவருடைய பெயர் அஹ்மத் ஜெய்னி தஹ்லான். அவர் மக்கா முஃப்தியாக அந்த காலத்திலே இருந்த ஒரு பெரியார். புகாரி 30 நாளும் ஓதிட்டு பெரிய துவா ஓதுறாங்களே, நாங்கையும் ஓயினோம். இந்த ஜாமியுல்லாஹின் மீரா பள்ளி வாயிலையும் ஓயினாங்க, மெத்த பள்ளி வாசல்லையும் இந்த துவா ஓயினாங்க. அவங்களின் துவா தான். யாரு? ஜெய்னி தஹ்லான் எழுதின துவாவைத்தான் ஓதினார்கள். அவங்க தான் சொல்றாங்க, நஜிதிலே கொம்பு முளைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது இந்த வஹாபிகளின் தலைவனாக இருந்த இப்னு அப்துல் வஹாபை தான் குறிக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஃபித்னத்துல் வஹாபியா என்று அவர்கள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபில் இந்த செய்தியை எழுதியிருக்கிறார்கள். அத்ரரு சனியா ஃபிர் ரத்தி அல் வஹாபியா என்று ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள். அதிலும் இந்த செய்தியை எழுதுகிறார்கள். ஜெய்னி தஹ்லான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஹாபிகளின் தந்தைதான், வஹாபிசத்தை ஸ்தாபித்தவர் தான் இந்த இப்னு அப்துல் வஹாப், முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்கிற வஹாபிகளின் தலைவன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த ஹதீஸை பாருங்க. உங்கள் மத்தியிலே வருவார்கள், வயது சின்னதாக இருக்கும். இன்றைக்கு வஹாபிசம் பேசக்கூடிய ஆட்கள்ல 50-60 வயதை தாண்டி நாட்களை தேடித்தான் முடிக்கணும். எல்லாரும் இளைஞர்கள், எல்லாரும் இளமாக்கள் தான். புத்தி கொஞ்சம் இருக்கான்னு பார்த்தா புத்தியும் குறையத்தான். மடத்தனமா எத்தனை விஷயங்கள்ல மாட்டி போட்டு போறத நாங்க என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அரசாங்கம் எத்தனை பேர் கைது செய்திருக்கு, மடத்தனத்தால மாட்டி மாட்டி அரசாங்கம் எத்தனை பேர்கள் கைது செய்தும் இருக்கு. இவங்கதான் இந்த வஹாபிகள் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோமே. தௌஹீத் அமைப்புகள் என்று பல பேர்களிலே தோன்றிக் கொண்டிருக்கின்றார்களே, இவர்களைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு பின்னொரு காலத்தில் இவங்க வந்து நீங்க கேட்டிராத செய்திகளை எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க கேட்டியா தல்கீர் ஓதப்படாத செய்திகளை கேட்டிருக்கிறீங்களா? கேட்கலே. அந்த காலத்திலிருந்து தல்கீர் ஓதணும் என்று செய்திதான் உங்களுக்கு தெரியும். சத்தம் ஓதக்கூடா, மௌலிக்கு ஓதக்கூடா, பாத்தியா ஓதக்கூடா, கந்தூரி ஒடுக்கக்கூடா என்ற செய்திகளை நீங்க எப்ப கேட்ட? 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முந்தைய கேட்ட? நீங்களும் கேட்கவில்லை, உங்களுடைய பெற்றோர்களும் கேட்கவில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களோட உம்மா வாப்பா கேட்டிருப்பாங்களா? எங்களோட உம்மா வாப்பா எல்லாரும் சத்த ஓய்னாக்கள் தான், பாத்தியா ஓய்னாக்கள் தான், மௌலிக்கு ஓய்னாக்கள் தான், கந்தூரி கொடுத்தாக்கள் தான், கந்தூரி ஒரு துண்டாக்கள் தான்.
ஆனா இன்றைக்கு இவங்க இவையெல்லாம் கூடாது கூடாது என்று சொல்கிறார்களே சகோதரர்களே, இவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே அறிவித்து விட்டு போய்விட்டார்கள், மறைந்து விட்டார்கள். ஏன் சொன்னார்கள்? நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேணும். இப்படியான கூட்டம் உங்களை வழிகெடுக்கவும் கூடாது, நீங்கள் வழிகெட்டு போகவும் கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இன்று வலாலத்தி என்று சொல்லக்கூடிய வழிகேடு மழை காலத்தில் ஈசல்கள் பொங்கி வார மாதிரி படிஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் வழிகேடு, எங்க பார்த்தாலும் வஹாபிசம். இந்த நோன்பு வருது, நோன்பு வந்த நம்ம பள்ளிவாசல் எல்லாம் 12:30 மணி 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும். தராவி இஷாவை தொழுவாங்க, தராபிய தொழுவாங்க, ஹிஸ்பு ஓதுவாங்க, வித்ரியா ஷரீஃபா ஓதுவாங்க. 12:30 1 மணியாவும் பள்ளியை பூட்டுறது. 8 ரக்காத் தொழுவா 8 மணிக்கு பூட்டலாம் பள்ளிய. 8 ரக்காத் தொழுகிறார்கள்வா தராவி 8 மணிக்கு பூட்டலாம், 8 மணிக்கு வழியை பூட்டிடலாம். 8 மணியோட பள்ளியில் போயிட்டு வெளியூரில் ஒரு முசாபிர் வந்தா கூட பள்ளியில தங்குகிறார். அந்த காலத்திலிருந்து வெளியூரில் இருந்து வார முசாபிர்கள் பள்ளியில் தங்குற வழக்கம். பள்ளி திறந்திருக்கும், முஅத்தின் அனுமதி கொடுப்பான். ஆனா இப்போ 8 மணியோட 8 ரக்காத்துக்கு எத்தனை நிமிஷம் போகும்? 10 நிமிஷம் 15 நிமிஷம், அல்ல 20 நிமிஷம் போகும். இஷா தொழுகை எத்தனைக்கு? 7:30 என்று சொன்னா 8 மணிக்குள்ள தராவியும் முடிஞ்சு போயிடும். 8 மணியோட பள்ளி பூட்டப்பட்டு விடும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பள்ளிகள் ஹராபாகும், பள்ளிகள் வணக்கங்களை விட்டும் காலியாகும் என்றார்கள். இந்த நோம்புல வணக்கம் செய்யக்கூடிய ஒரு மாசம், செலவாக்கி செல்லக்கூடிய ஒரு மாசம், வித்ரியா ஷரீஃபா ஓதக்கூடிய ஒரு மாதம், ஹிஸ்பு ஓதக்கூடிய ஒரு மாதம், திக்ர் செய்யக்கூடிய ஒரு மாதம். அங்க திக்ரும் இல்ல பிக்ரும் இல்லை. மலமலமல்லண்டு ஐஷாவை தொழுகிற 4 ரக்காத்து, தராவி 8 ரக்காத்து ஆக தேச தம்பி. அதனால அங்க கிடந்தவன் எல்லாமே அதில் சேரலாம். 20 ரக்காத்து தொழுவிட்டு எவ்வளவு நேரம் கொஞ்சாதி முட்டை காட்டி கட்டிப்பாண்டு போட்டு இவன் நேரத்தோட விட்டு ஊட்ட போறதுக்காக வேண்டி அங்க போய் தொழுகிறான். இவனுக்கு ஆவி சொல்லும் தெரியாது, துண்ணி சொல்லும் தெரியாது. என்னத்துக்காக போறான்? லேஸ் 8 ரக்காத்து லேஸ், அதுக்காக வேண்டி போறான். நீங்கள் வழிகட்டு விடாதீர்கள் சகோதரர்களே, நேர் வழியிலே இருங்க. சுன்னத்து ஜமாஅத்து கொள்வதான் நேர் வழி. எந்த விதமான மாற்றமே கிடையாது. ஆனா இன்று உலமாக்கள் இருக்காங்களே, நம்ம ஊர்லயும் உலமாக்கள் இருக்காங்க, இந்த அகில இலங்கை முழுக்க உலமாக்கள் இருக்காங்க. இவங்கள நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நல்லவங்களை பற்றி நான் பேசல, அவங்களை பாராட்டுறேன். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யட்டும். இந்த காசிக்கு அடிமையான உலமாக்கள் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் என்ன தெரியாது, அதுக்காக மட்டும் தான் நான் சொல்றேன். நம்ம பள்ளிவாசலுக்கு புகாரி ஓதுறதுக்கு கொஞ்சம் பேர் வந்துகிட்டு இருந்தாங்க ஆட்கள். இப்ப உத்தரவு கிடையாது, உலமாக்கள்ல உத்தரவு கிடையாது, வாரல்ல. என்னடாண்டா, ஆரோ ஒரு அரபி வந்து காசு கொடுத்துருக்கான். 10,000 ரூபாய் பெரிய பெரிய ஆக்களுக்கு, 5,000 ரூபாய் கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்களுக்கு. நிபந்தனை என்ன? வாரியோகப்படா, மௌலத்தோகப்படா, ரவு மௌலிட பள்ளிக்கு போப்படா. ஆமன்று காசிக்கு அடிமையாகி காசு வாங்கி 2 பக்கம் ஜன்னல் போட்டிருக்காங்களே, இதுதான் போடுற. 2 பக்கமும் காசை விட்டு பள்ளிக்கு வாரல், தொழுகிறல்ல, வாரியோதரல்ல, மௌலத்தோதரல்ல. ஆனா மௌலுக்கு ஓவினா குபுர் ஷிர்க். நீங்க ஓதினீங்க இவ்வளவு காலம் மௌலுது, எப்ப கலிமா சொன்னீங்க? இப்ப சொல்றாங்களே மௌலுது ஷிர்க் என்று. இவங்க எல்லாம் யாரு? மௌலுது ஓதி தாக்கல் தான். ஜாமியத்தில் பலாவில் ஓதுற காலத்துல விட்டிரியா கிட்டாரையும் கம்பு காட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடு வீடா போய் விட்டிரியா ஓதினாக்கள் தான், மௌலுது ஓதினாக்கள் தான். அங்க ஓயினை இந்த ஒரு மௌலிகையும் தானே கூப்பிட்டு கேட்டு பாருங்க. இந்த ஓதுற காலத்துல விட்டிரியா ஓயினையா மௌலுது ஓயினையா இல்லையான்னு கேளுங்க, ஓயினே தான் சொல்லுவாங்க. ஓதலைன்னு சொல்ல முடியாது. ஓதினாக்கள் குஃபுர் என்று சொன்னா, ஷிர்க் என்று சொன்னா கலிமா சொல்லணும் இல்லவா? எங்க சொன்ன எங்க சொன்ன? அப்ப இன்னும் அவர்கள் குஃபுர்லாம் இருக்கிறார்கள்.
ஆகவே சகோதரர்களே, நாங்க முன்கூட்டி உங்களுக்கு சொல்றோம், ரசூலுல்லாஹ் முன்கூட்டி சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இப்போது நாங்க சொல்றோம் உங்களுக்கு, இந்த வஹாபிசத்தின் பக்கம் நீங்கள் போக வேண்டாம். ஆறு சொன்னாலும் சரிதான், காத்தாங்குடி ஜம்மியத்துல் உலமா சொன்னாலும் சரிதான், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சொன்னாலும் சரிதான். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவும் மிக்சர் ஜம்மியத்துல் உலமா தான். சுன்னிகளும் வஹாபிகளும் சேர்ந்த மிக்சர் ஜம்மியத்துல் உலமா தான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா. காத்தாங்குடி ஜம்மியத்துல் உலமா மிக்சர் உலமா அல்ல, தனி வஹாபிஸ உலமா சபை. இவங்களுக்கு நாங்க கட்டுப்பட மாட்டோம். இவங்க நெஜிக்காக போலி நாங்க மதரசாக்கள்ல 13 வருஷம் 14 வருஷம் கொச்சிக்கார சேர்ந்து அல்லது தேங்காதிரியினேந்து. நாங்க தேங்காதிரியும் இல்லை, கொச்சிக்காரிக்கையும் இல்லை. குசினி நெறிக்கிறவன் அந்த வேலை செய்வான். நாங்க ஓய்வு படிச்சிருக்கிறோம். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சொன்னாலும் சரிதான், குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரணாக இருந்தா ஏற்றுக்க மாட்டோம். காத்தாங்குடி ஜம்மியத்துல் உலமா சொன்னாலும் சரிதான், குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இவர்கள் சொல்வது குர்ஆன் ஹதீஸில் இருக்குமென்னா நிச்சயமா ஏற்றுக்குவோம். இன்னும் கொஞ்ச நாளையில பாருங்க, வஹாபிசம் பறக்க போகுது. அல்லாஹ்வுடைய கிருபையினால, அவுலியாக்களுடைய பரக்கத்தாலே வஹாபிசம் பறக்க போகுது. இருந்து பாருங்க, ஒரு வருஷம் கொள்ள நான் பகிரங்கமாக அழைப்பு கொடுக்கிறேன். வஹாபியோடு பேச மாட்டோம், வஹாபியோட போது பார்க்கவும் மாட்டோம். நீங்க அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா என்ன கூப்பிட்டு அங்க வரட்டான் கதைக்கொள்ளும் வரமாட்டேன். என்ன புலிசலையா பிடிக்க இவர்களுக்கு அந்த சக்தி கிடையாது, அந்த அதிகாரம் கிடையாது. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு பொலிசாலயங்களை பிடிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. நான் கேட்டிருக்கேன் அவங்கள்ட்ட, எழுத்துலதான் நீங்கள் என்ன பேச வேண்டுமோ என்னுடன் அந்த விஷயங்களை குறிப்பிட்டு உங்களோட அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா லெட்டர் பேட்ல தலைவர் செயலாளர் கையெழுத்து போட்டு சீல் அடிச்சு எனக்கு தாங்க, நானும் எழுத்துல உங்களுக்கு பதில் தருவேன் என்றுதான் சொல்லி இருக்கிறேன். தவிர நான் இவங்கள்கிட்ட போய் இவங்களோட மூத்த பாக்குறதுக்கு ஆயத்தமா இல்ல. இவங்களுக்கு அந்த அதிகாரமே இல்லை எங்களை போலீஸ்ல கொடுத்து பிடிக்கிறது. அதே போல காத்தாங்குடி ஜம்மியத்துல் உலமாவா இருந்தாலும் சரிதான், சத்தியத்தை, நேர்மையை, உண்மையை அவர்கள் சொல்வார்களே, ஆனால் அதை தலைக்கு மேல் வைத்து ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு பாருங்க, இது பௌத்த நாடு. எத்தனை குழப்பங்கள் பௌத்தர்களால முஸ்லிம்களுக்கு சில நெருக்கடிகள் வருகிறது. இந்த நெருக்கடிகளை ஏற்படுத்துற ஆறு இந்த வஹாபிகள் தான். எல்லா முஸ்லிம்களுக்கும் கஷ்டம் வரப்போகுது. இந்த வஹாபிகள் ஒரு பாகத்துக்கு ஒரு வள்ளி, ஒரு பாகத்துக்கு ஒரு வள்ளி இருக்கிற வள்ளியில சொல்றதுக்கு ஆக்கள் இல்லை. 10 சபு நிற்கக்கூடிய ஒரு வள்ளியில ஒரு சபு தான் நிற்குது. அந்த தப்லீக் ஜமாத்து தொழுகைக்கு அழைக்கலாம் போல நீங்க அழைக்கிறோம். இந்த வாதிகள் எங்கு சரி தொழுகைக்கு அழைக்க ஆள தப்லீக் ஜமாத்துக்காராக்களை போல நீங்க கண்டிருக்கிறீங்களா? காண மாட்டீங்க. அவங்க தொழுகைக்கு அழைக்கிற நோக்கம் அல்ல, மக்களை தொலைச்சு சொல்றது அவர்களுடைய நோக்கம் அல்ல. தப்லீக் ஜமாத்துடைய நோக்கம் மக்கள் தொலை வைப்பது, தொலை சொல்வது. ஆனா இவங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை. ஒரு பாகத்துக்கு ஒரு பள்ளியை கட்டிக்கிட்டு அதுல வஹாபிசம் பேசுற அவரோட பக்கத்துக்கு ஆக்களை எடுக்கணும். பெரிய அரசியல் மாதிரி. ஆனா உண்ட நீங்க உழைக்கணும், அரசியல்வாதி யாரா இருந்தாலும் சரிதான், மார்க்கத்தில் கை வைக்கிறார். எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் கை வச்சு இது சரி இது பிள்ளை என்று சொல்லக்கூடிய அதிகாரம் உரிமை அவர்களுக்கு கிடையாது. அது உலமாக்களுக்கு மட்டும் உரிய விஷயம். இன்ஷா அல்லாஹு தஆலா நாங்க பகிரங்க சவால் விட போறோம், பகிரங்க அழைப்பு கொடுக்க போறோம். அகில இலங்கையில் இருக்கக்கூடிய 500 உலமாக்களை நாங்க இங்க கூப்பிட போறோம். பதிலியாக 5 நாள் அவங்க எங்களுடைய தங்கியிருக்கணும். 5 நாளும் தங்குற இடவசதி செய்ய கொடுப்போம். 500 பேருக்கு 5 நாளும் 3 வேளை சாப்பாடு கொடுப்போம், தண்ணியும் கொடுப்போம். அந்த 500 பேரும் அவங்க ஊரில் நீங்க வாரத்துக்கான போக்குவரத்து செலவும் கொடுப்போம். அந்த 500 பேரும் சுன்னிகள். அவ்வளவு பேரும் சேர்ந்து நாங்க இந்த வஹாபிசம் சம்பந்தமாக ஆய்வு செய்து ஒரு பத்வா ஒன்றை எழுதி
3000க்கும் மேற்பட்ட உலமாக்களுடைய கையெழுத்தோடு மிக விரைவில் வெளியிடுவோம். 10,000 சீடிகள் அடித்து அகில இலங்கை முழுவதற்கும் கொடுப்போம். இதோட வஹாபிசம் பாயை சுருட்டிக்கிட்டு பறந்து போகும். சகோதரர்களே, நீங்க பயப்படவானா, கவலைப்படவானா, ரொம்ப யோசிக்கவானா. சிலாக்கள் யோசிக்காங்க, பத்ரியாவுடைய ஸ்பீக்கர்ல பாங்க சொல்றாங்க இல்லையா, அரசாங்கம் நிப்பாட்டி போட்டாக்கு முன்னிக்காங்க. அரசாங்கம் இதுவரைக்கும் எங்களுக்கு உரிமைகள்ல எதையும் தடுக்கல, எதையும் நிப்பாட்டல. கந்தூரி ஓடுக்கணுமா, மாணவி மண்டார் அனுமதி கந்தூரிக்காங்க. கந்தூரி ஓடும். ஒரு வருஷத்துல 15 கந்தூரிக்கு மேல இந்த பள்ளிவாசல்ல கொடுத்துக்கிட்டு வருகிறோம். அவ்வளவு கந்தூரியையும் கொடும். விசேஷமாக ஹாஜா நாயகத்துடைய கந்தூரிய கொடும். பார்லிமெண்டால் எங்களுக்கு தந்திரிக்காங்க. சிங்களம், தமிழ், ஆங்கிலம் 3 மொழியிலையும் எங்களிடத்திலே இருக்கிறது. தேவையானவங்க பார்த்துக் கொள்ளலாம். அரசாங்கம் எங்களை ஒன்றையும் தடுக்கல. எங்களுடைய உரிமையை எங்களுக்கு இந்த அரசாங்கம் தந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸ்பீக்கர் பாவிக்காமல் இருக்கிறது நாங்க தான் பாவிக்காமல் இருக்கமே தவிர அரசாங்கம் எங்களுக்கு தடை செய்யவில்லை. இன்றைக்கு நினைச்சா நாங்க அரசாங்க ஸ்பீக்கர் போடலாம். அரசாங்கம் எங்களுக்கு தடை செய்த காரியம் அல்ல. எதையும் அரசாங்கம் எங்களுக்கு தடை செய்யல. எழுத்துரிமை, பேச்சுரிமை, மனவுரிமை, எல்லா உரிமைகளையும் அரசாங்கம் எங்களுக்கு தந்தான் இருக்கிறது. இவங்க இடையில உள்ளவங்கதான் அதை பேசி இதை பேசப்படா, அது கொபுரு, இது செருக்கு என்று இவங்க சொல்றாங்க. இவங்களுடைய சொல்ல கேட்டுக்கிட்டு நாங்க நடக்கிறதுக்கு இவங்க யாரு? இவங்களும் எங்களை போல உலமாக்கள் தான். இவங்க இப்ப வந்த உலமாக்கள் தான். நாங்க மௌலவிகளாக பட்டம் பெற்று வரும்போது இவங்க பிறக்கையும் இல்லாத அதுக்கு பிறந்தாக்கள் தான். இவங்களுக்கு இவர்களுடைய சிலருக்கு பேர் வச்சது நான் தான். அதையும் உழைக்கணும். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்ல. வஹாபிசம் இன்னும் சில தினங்களிலே, இன்னும் சில நாட்களிலே பறந்துவிடும் என்பதை உங்கள் மத்தியிலே கூறி, இன்னும் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன. ஆனா ஜும்மாவுக்கு பிறகு நீண்ட நேரம் பேசுகிறார். காரணம், எல்லாரும் ஜும்மா முடிஞ்ச உடனே போய் சாப்பிடணும். அவர்களுடைய தொழிலுக்கு போகக்கூடிய ஆட்களா இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் வரும்போது உங்கள் மத்தியிலே இவற்றையெல்லாம் மிக அழகாக விளக்கமாக நாங்கள் பேசுவோம் என்பதையும், உலமாக்களை கொள்ள 3000க்கும் மேற்பட்ட உலமாக்களுடைய கையெழுத்தோடு வஹாபிசம் வழிகேடுதான் என்ற ஒரு ஃபத்வா மிக விரைவில் வரும் என்பதையும் கூறி, 10,000 சீடிகள் அடித்து அந்த ஃபத்வாவை அந்த சீடிகளில் பேசி நாங்கள் அகில இலங்கை முழுவதும் பரப்ப உள்ளோம். சுன்னத்துல் ஜமாத் உலமாக்கள், இலங்கையில் உள்ள சுன்னத்துல் ஜமாத் உலமாக்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு கை கொடுத்து உதவுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் என்ற சுப செய்தியையும் உங்கள் மத்தியிலே சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.